ஹலோ மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ கார்டனோட அடுத்த பாகத்தை தான் பார்க்க போகிறோம். ஸோ எப்பயும் வழக்கம் போல் என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி எல்லாம் மீட்டிங் போட்டு பேசிகிட்டு இருக்கானுங்க. ஸோ இந்த சவுப்பு சட்டை போட்ட அக்கா தான் ரொம்ப வெறியாக இருக்கா. எப்படியாவது நம்மளை சோழியை முடிச்சிடணும், குஜிலி பஸ்து பண்ணிடணும் அப்படின்ற மாதிரி ஃபீல் பண்ணுறா. பட் அவள் என்ன நினச்சாலும் அது நடக்க போகிறதில்ல. ஏன்னா அவளை அடித்து தம்சம் பண்ணுறதை நம்ம பண்ண தான் போகிறோம். ஸோ மறக்காமல் இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஷேர் பண்ணுறவங்க ஷேர் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த இதில் என்ன நடக்குது அப்படிங்கிறத பார்ப்போம். கொஞ்சம் டிவிக்கு பக்கத்தில் வச்சு கேமரா வச்சு எடுத்தேன். இப்போ கொஞ்சம் தூரமாக வச்சு எடுக்கிறேன். ஸோ எப்படி இருக்குது, கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் எதுவும் நல்லா இருக்கா அப்படின்னு தெரியல. சரி பார்ப்போம். ஸோ எப்பயும் போல் அவளோட ரூமில் பேசுகிறதுக்காக வரான். ஸோ எப்பயும் போல் அவளும் கடுப்பில் ஏதோ பேசிகிட்டு இருக்கா. இவனும் கோச்சிக்கிட்டு போகிறான். இது ஒரு வழக்கமாகவே வச்சுருக்கானுங்க, என்னன்னு தெரில. ஸோ இன்னும் கொஞ்சம் பேர் தான் இருக்கானுங்க. அந்த டீவில்ஸை எல்லாம், அந்த டெவில்ஸு இவனுங்கெல்லாம் அடிச்சுட்டு வந்துடு, அதுக்கப்புறமேட்டுக்கு நம்ம ஒன்றா இருக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறா. ஸோ அதை கேட்டுட்டு நம்ம ஹீரோவும் சரி போயிட்டு வரேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறான். ஸோ யார் யார் வரானுங்க என்ன எதுங்கிறத பார்ப்போம். இந்த கார்டன் முடிச்சிடுங்க. ஆக்சுவலாக இன்னும் ஒரு ஸ்டேஜ் தான் இருக்குன்னு நினைக்கிறேன். ஒரு ஸ்டேஜில் முடிஞ்சிடும்னு நினைக்கிறேன். ஆல்மோஸ்ட்டு 4 ஸ்டேஜில் தான் முடியும்னு நினைக்கிறேன். முடிஞ்சிடும். என்னங்க இது, ஏதோ அந்த ஏலியன் படத்தில் வர ஏதோ ஒரு பெரிய ஏர்க்ராஃப்ட் மாதிரி இருக்குது. இன்னும் ஏலியன் எதுவும் வரப்போதா என்னன்னு தெரில. சரி, யார் வந்தால் என்ன இது நம்மளையே போட்டு அந்த அந்த ஏலியன் ஏர்க்ராஃப்ட்டுக்குள்ளேயே போயிட்டான் நாட்டுக்குங்க. அதுக்குள்ளே போனால் அங்கே ஆளுங்க நிறையா இருப்பானுங்க நாட்டுக்கு. சரி, ஓகே. ஸோ அக்காக்கள் தான் இருக்காங்க. அக்காக்கள் ஏன் தம்பி மேலே இவ்வளோ கோவமாக இருக்காங்கன்னு தெரில. சரி, ஓகே. எந்த அக்கா வந்தால் என்ன, ரியல் லைஃப்பில் இல்லை மக்களே, ரியல் லைஃப்பில் சொல்கிறேன். அக்கா என்னை மன்னிச்சிருங்க. நான் உங்களை அடிக்கணும்னு நான் நினைக்கல, நீங்கள் தான் அடிக்க வரீங்க, அதனால் நான் அடிக்கிறேன். ஸோ அவங்கள அடித்து தம்சம் பண்ணிட்டு குஜிலி மஸ்து பண்ணிவிட்டு நம்ம போய்கிட்டே இருப்போம். தன்னோட பலத்தை காமிச்சு அடிக்கிறான். பாருங்களேன், கேப் விடாமல் அடிக்கிறாளுங்க. கொஞ்சம் கேப் விட்டால் நான் சொல்லி முடிச்சிடுவேன். கேப் விடாமல் அடிக்கிறாளுங்க. இதில் சாட்டை சவுக்குக்காரி வேறு வந்துட்டா. ஷார்ட்டு பாருங்கள், அந்த முக்கால் ஷார்ட்டு சும்மா அப்படியே பறக்கிறானுங்க. ஒரு ஷார்ட்டு போட்டாலும் தெறிக்க விடுறான் நம்மளால. முன்னாடி போகவே முடியலைங்க. பின்னாடி போகக்கூடாதுன்னு பார்க்குறேன், முன்னாடி போகவே முடியல. இந்த ஷார்ட்டு தான் கரெக்டு. ஓடி போய் இப்படி முட்டுறது அது நல்ல ஷார்ட்டு. ஏன்னா அந்த ஓடி போய் நம்ம காலில் வச்சோம்னா அந்த ஷார்ட்டு சில சமயம் மிஸ் ஆகிடுது, பார்த்தீங்களா? அதனால் ஒரு கார்டன்கிட்ட போட்டு எல்லாத்தையும் முடிச்சிடுவோம். இந்த இதுலேயே கொஞ்சம் பெரிய அக்கா சின்ன அக்கா எல்லாம் இருக்க மாட்டேங்குது. சில அக்காலாம் 4 அடியில் சாகுது, சில அக்கா அடி வாங்கிக்கிட்டே இருக்குது. கொடுப்போம்மா? இல்லை, வேண்டாம். இந்த கொடுத்தா என்ன ஷார்ட்டுங்கிறது வேணாம். ஐயோ, அந்த ஷார்ட்டே வேணாம். ஸோ வாக்கா இதில் பார்த்திங்கன்னா இந்த சூசைட் பாம் ஸ்குவாடு மாதிரி அப்படியே பற்றி எரிஞ்சுக்கிட்டே வருவாளுங்க. திடீர்னு அவளுக்கு வெடிப்பாளுங்க பாரு. அப்படி மட்டும் வெடிச்சிருச்சுன்னா அவ்வளோதான், நம்மளும் செத்தோம். ஸோ அதனால் நம்ம பார்த்து கொஞ்சம் உஷாராக தான் இருக்கணும். அப்புறம் இந்த பேரலில் போட்டால் எப்படிங்க அது வெடிக்கும்? உள்ளே ஆயில் இருக்கும். ஆயில்னா செதறி தானே இப்போ எப்படி ஆயில் வெடிக்கும்? நெருப்பு பற்ற வச்சா தானே வெடிக்கும். என்னன்னு தெரியல. சரி, ஓகே. கோஸ்ட்டா? அது லட்டு இல்லை. ஆரஞ்சு லைஃப்பும் எடுத்தாச்சு. ஸோ கார்டன்கிட்ட போட்டு பேயை குஜிலி மஸ்து பண்ணிட வேண்டியதான். பொம்பல் ஷர்ட் அதெல்லாம் பொம்பல் ஷர்ட்னா என்னென்னு தெரியல. பொம்பல்னால் இடைவிடாமல் அடிக்கிறதா என்னன்னு தெரில. ஸோ ஏதோ டெக்னிக் ஒன்றும் அக்யூரேட்டாக இருக்குங்க, அது என்ன டெக்னிக் தெரில. ஸோ இங்கே இருக்கிற மறுபடியும் வேறு யார் இருக்காங்க என்னென்னு பார்ப்போம். யாரும் இருக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். சரி, இது பரவாயில்ல. தூக்கி போட்டு அதை உடச்சி விட்டு அந்த லிஃப்ட்டில் ஏறி மேலே போவோம். நெக்ஸ்ட் ஏரியாவுக்கு போவோம். நெக்ஸ்ட் ஏரியாவில் யார் யார் வராங்க என்னங்கிறத பார்ப்போம். ஒரு சேவ் அடிப்போம். சேவ் அடிச்சுட்டு
யார் யார் வராங்க என்னங்க அதை பார்ப்போம். இப்போல்லாம் அப்கிரேட் ஆகிட்டானுங்க, போக அப்கிரேட் ஆகிட்டானுங்க. இவனுங்க வந்து ரோபோ வாய்ஸ் மாதிரி, எலக்ட்ரிசிட்டி ரோபோ வாய்ஸ் மாதிரி ஆகிட்டானுங்க. பார்த்தீங்களா, ஒரு சவுண்டே ஒரு மாதிரியாக வரும். இதுதான் இந்த பழம் என்ன பழம்னு தெரில, இந்த லைஃப் கிடச்சிருக்கு. ஆனால் ரொம்ப சின்ன லைஃப் இது. ஸோ எல்லாத்தையும் அடிச்சுட்டு தூள் கிளப்பிட்டு போயிட்டே இருக்க வேண்டியதான். இதில் ஒருத்தன் இந்த ஷூவில் வந்து ஒரு இது பாமா இல்லை ஒரு பறக்கிற மாதிரி வருவாங்க, ஷூலேயே அந்த பறந்து வருவான் ஒருத்தன். இந்த ஸ்டேஜில் தான் வருவான்னு நினைக்கிறேன். அப்போ அவனை அடிக்கிறதே கஷ்டங்க, திடீர்னு செல்லு புல்லு தான் வருவான். இன்னும் 2 பேர் இருக்கானுங்களா? ஐயோ, எனக்கு குஜரி மஸ்து பண்ணிட்டானுங்களே. சரி பரவாயில்ல, கண்டினியூ தான் பண்ணாமல் இவனுங்களை ஒரு வழி பண்ணாமல் நான் விட மாட்டேன். அடிச்சு நிமிஷம் மட்டும் போயிட்டே இருக்க வேண்டியதான். பட் 8 நிமிஷம் வீடியோ அப்படிங்கிறதுனால எத்தனை பேர் பார்க்குறாங்க என்னங்கிறது தெரில. ஸோ எப்பயும் போல் ஒரு சப்போர்ட் பண்ணுங்கள். ஏன்னா நீங்கள் உங்களோட சப்போர்ட்டு தான் எனக்கு முக்கியம். இதான் சொன்னேன் பார்த்தீங்களா, அந்த ஒரு மாதிரி அப்படியே நெருப்பு எரிஞ்சுக்கிட்டே ஒரு லேடியோட ஓடி இந்த பொண்ணு ஓடி வரும் பாருங்க. அது அப்படி ஓடி வரும்போது படார்னு ஹியூமன் இது மாதிரி வெடிக்கும் படார்னு. அதில் மட்டும் ஓடி தப்பிச்சிடணும். இந்த கத்தி வச்சுருக்க கோஸ்ட்டு கூட பரவாயில்ல, அதில் கூட தப்பிச்சுக்கலாம். மட்டுக்கு இந்த முள் வச்ச கோஸ்ட்டு பயங்கரமாக இருக்குது. முள்ளை விட்டோன்னே செத்தே போயிடும் நாட்டுக்கு, அந்தளவுக்கு இருக்குது. ஒரு ஆர்வம் நிறுத்தி என்ன ஒரு பவர் பண்ணலாம். டிவைன் ஸ்மாஷ். இந்த டிவைன் ஸ்மாஷு அது ஒரு நல்ல ஷாட்டுங்க. ஒரு 3-4 பேர் தொடர்ந்து ஒரு கூட்டமாக நின்னாங்கன்னா இந்த டிவைன் ஸ்மாஷ் போட்டோம்னா போதும், அப்படியே எல்லாம் கூண்டோடு ஒளிஞ்சிருவானுங்க. பொம்மலை போட்டு நெக்ஸ்ட் ஏரியாவுக்கு போவோம். இன்னும் வரீங்களாடா? இந்த இவன் தாங்க, இன்னும் 3 பேரா? ஏண்டா ஒரு நியாயதரமாக இல்லையாடா போட்டு இப்படியாடா ஒருத்தனை தாய் இல்லாத பிள்ளைய போட்டு இந்த அடி அடிப்பீங்க? நீங்கள் ஒருத்தன் தான்டா, நான் ஒருத்தன் தான்டா, நீங்கள் எத்தனை பேர் வந்தால் போடுறாடே. அவ்வளோதான், சண்டைன்னு வந்துட்டா இறங்கி செஞ்சிட வேண்டியதான். இதான் சொன்னேன் பார்த்தீங்களா, அப்படியே பறந்து வந்து அப்படியே முட்டை முட்டிட்டு போவான். இவன் ஒரு தடவை 2 தடவை சும்மா அடிக்கடி வந்துகிட்டே இருப்பான். அதான் இந்த போக இந்த லெவலுங்கிறது வந்து ரொம்ப கிரிட்டிக்கலாக, ரொம்ப ஒரு எப்படி சொல்கிறது, ரொம்ப ஹார்டாக போகுது. போட்டாங்க, ஆஹா, மறுபடியும் கண்டினியூ கொடுத்தா முதல்ல இருந்தெல்லாம் வரும். சரி, ஓகே, ஒரு லைக் பண்ணிக்கங்க.